அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, பேச்சாளர்களே தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்திடுங்கள். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தனக்கு மட்டும்தான் இது போன்ற குறை இருக்கின்றது, மற்றவர்கள் தன்னை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்கள், திறமைசாலிகள் என்று எண்ணிக்கொள்கின்றனர். இச்சிந்தனை ஒருவருக்குள் நுழைந்தால் அது அவரை ஒருபோதும் வெற்றி பெறச் செய்யாது. எனவே குறைகளை சரி செய்ய வேண்டுமே தவிர, நான் இனி பேச மாட்டேன், நான் பேசுவது மக்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவதில்லை, நான் சொல்கின்ற கருத்து அவர்களுக்கு புரிவதில்லை, நான் பயான் பேசியதில் எனக்கே திருப்தி இல்லை என்று கூறி பிரச்சார பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடாது. இதற்காக கவலைப்படுவது தவறில்லை, அதில் மூழ்கி போய் தாழ்வு மனப்பான்மை கொள்வதே தவறாகும். இவ்வாறு நீங்கள் வருந்துவது இறைவன் உங்களுக்கு கொடுத்த சிறப்பம்சங்களை மறுக்கும் நிலையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், உங்களை விட மேலிருப்பவர்களை பார்க்காதீர்கள். அதுவே அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்கவும் மிகவும் மிகவும் ஏற்றதாகவும். நூல் முஸ்லிம் 5671. அல்லாஹ் எல்லா மனிதருக்கும் திறமைகளை கொடுத்துள்ளான். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்குள்ளும் ஏதேனும் ஒரு சில திறமைகள் இருக்கத்தான் செய்யும். தனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை அவர்தான் தோண்டி எடுக்க வேண்டும். தனக்குள் இப்படிப்பட்ட திறமைகளும் இருக்கின்றது என்பதை பலர் உணர்வதில்லை. உணர்ந்தால் மட்டும்தான் அதை வெளிக்கொண்டு வர முடியும். அதுபோல எல்லோருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சில குறைகள் எல்லோரிடத்திலும் இருக்கும். நம்மிடத்தில் இருக்கும் குறைகளை அலட்டிக் கொள்ளாமல் நமக்கு இருக்கும் திறமைகளை நினைத்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.